கனிம வளத்துறை டிபார்ட்மெண்ட் அந்த மைன்ஸ் வந்து துரைமுருகன் கிட்ட இருந்துச்சு. ஆமா. இப்ப மாத்துனாங்கல்ல, அது என்ன காரணம்? எதுக்காக மாத்துனாங்க சார் துரைமுருகன்? 4 அடி தான் எடுக்கணும். நீதிமன்ற உத்தரவு. சரி. 40 அடியில களிமண்ணே வந்துருச்சு. 40 அடியில மணல் போய் களிமண்ணே வந்துருச்சு. இப்போ 4 வருஷமா நீங்க லண்டன்ல பதுக்கிருங்க அந்த மணல்லாம். மணல கொண்டு போய் லண்டன்ல இதெல்லாம் டாலரா மாறுது, பவுண்ட்ஸா மாறுது, யூரோவா மாறுது. மணல் பணமா மாறுது சார். யார் சார் பதுக்குனது? யாரு? இல்ல துரைமுருகன் பதுக்கி இப்போ மாப்பிள்ளை கேட்கறாங்க, கட்சி ஃபண்டு வேணும், தேர்தலை சந்திக்கணும். அத தப்பா என் தேர்தல் லண்டன்ல நடந்துட்டு இருக்குப்பா. லண்டன் தேர்தலுக்கு தான் நான் எவ்வளவு பெரிய ஆளு. உங்க அப்பாவையும் பார்த்தேன், உங்க தாத்தாவையும் பார்த்தேன். என்கிட்டயே கணக்கா? என்கிட்டயே அக்கௌண்ட்ஸா? அப்போ கொடுக்கல. 4 வருஷமா கொடுக்கல. இப்போ உடனடியா ரஜினி விட்டு சொல்லி பார்த்தாங்க, கமலஹாசன் விட்டு சொல்லி பார்த்தாங்க, கவுண்டமணி செந்தில்லாம் வச்சு சொல்லி பார்த்தாங்க. எங்கே நான் பெவிக்கால் போட்டு ஓட்டிட்டாப்பா. எனக்கு அடுத்து உதயநிதி அமைச்சரவையிலும் நான் இருப்பேன். உதயநிதி இல்ல, இன்பநிதி. ஆமா, இன்பநிதி அமைச்சரும் நான் தான் இருப்பேன்னு துண்டை போட்டு அங்க விரிச்சு வச்சிருக்காரு. நடக்க முடியாம ஒரு ஆள் கைத்தாங்கள கூட்டிட்டு போகுது. அப்பவும் அவரு மணல் லாரி போயிட்டே இருக்கா, இந்த பக்கம் எத்தனை லாரி, இந்த பக்கம் எத்தனை லாரி. நீ கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு பச்சை ஸ்டூடெண்டா இருந்து எம்ஜிஆர் உன்னை படிக்க வச்சார். எம்ஜிஆர் நீ விசுவாசமாவே இல்லை. துரைமுருகனை இப்போ அடுத்த வாரிசு கதிரானந்த் பக்கத்து கட்சிக்காரனுக்கு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்காம இப்போ வேலூர் முழுக்க தெலுங்கு தாய்மொழியா கொண்ட நந்தகுமார் கட்டுப்பாடு வந்துருச்சு. ஏபி நந்தகுமார் கட்டுப்பாட்டுல இப்போ இது வந்துருச்சு, வேலூர் வந்துருச்சு. தமிழ் பேசுகிற வன்னியனுக்கு டெபாசிட்டே இல்லங்க. எங்க வேலூர்ல துரைமுருகன் தோற்கடிக்கப்பட்டார் போன தேர்தல். நந்தகுமார் இப்ப அங்க நீங்க ஸ்டாலின் இருக்கும்போது கையை காலை கட்டிட்டு ஓரமாக 2 வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த ஒரு கட்டுப்பாட்டுல வேலூர் இளவரசன் யார்? இப்போ வேலூர் சொல்லிய குட்டி சமஸ்தானம் யாருன்னா நந்தகுமார். ஏபி நந்தகுமார் கட்சி வந்துருச்சு. ஏன் கதை முடிஞ்சது அவ்வளவுதான். அந்த வர்ற 26 தேர்தல்ல 27ல துரைமுருகன் ஒருத்தர் இருந்தார். குழுப்பால் செய்யப்பட்ட ஒரு மனிதரை பேசுவாங்க. இல்லங்க, கட்சிக்காரங்க நல்லது பண்றது இல்லைங்க. குடியாத்த குமர நீங்க கழுவி ஊத்துறாரு. அவர் கன்மேன் கொடுத்து இந்த கட்சி பாதுகாக்கு. யாருக்கு? குடியாத்த குமரனை நீங்க முதலமைச்சர் அலுவலகம் கன்மேன் கொடுத்து யாருட்டு இருந்து துரைமுருகன் ஏதாவது துரைமுருகன் ஆளுகிட்டு இருந்து ஏதாவது அவருக்கு அச்சுறுத்தல் வந்துடக்கூடாதுன்னு குடியாத்த குமரனுக்கு கன்மேன். அப்போ முக்கியமா யாரு தேவை? துரைமுருகன் தேவையில்லை. யார் தேவை? குடியாத்த குமரன். இதுதான் வேலூருடைய அரசியல். அப்போ உன்னை மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டானா இல்லையா?